ஆலய தீபம் சேனல் வாயிலாக வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீகம் சார்ந்தது, அதே போல் ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மேலும் வந்துட்டு மக்களுடைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய பெயர், ஊர், மாவட்டத்தை குறிப்பிட்டு உங்களுடைய கேள்விகளை வந்து பதிவிடுங்க. அந்த கேள்விகள் வந்து எல்லாருக்கும் பொதுவான கேள்வியாக இருக்கும்போது எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சராக வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த உப்பு தீப வழிபாடெல்லாம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது வாழ்க்கையில். அதான் சொல்லியிருக்கேன் நம்ம ஆல்ரெடி, தெய்வத்தால் ஆகாது என்னென்னு முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும்னு பேர். அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் ஜாதகத்திலே வந்து நான் ஒரு இடம் வாங்குற அமைப்பு இல்லை, வீடு கட்டுற அமைப்பு இல்லை, வண்டி வாகனம் வாங்குற அமைப்பு இல்லை, திருமணமே நடக்காதுன்னு சொல்லப்பட்ட ஜாதகங்கள்லாம் வந்து இந்த தீப வழிபாடு அப்படின்றது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. இதெல்லாமே வந்து நம்ம அந்த சேனலில் சொல்லியிருக்கோம். ஆலய தீப சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னால் இருக்க வீடியோக்களும் வந்து நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்கும், பாருங்கள். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஆலய தீபம் சேனல் வாயிலாக வந்து 2025 ஜனவரி 1லேருந்து 2026 ஜனவரி 1 வரைக்கும் இந்த ஒவ்வொரு ராசிகள், மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிகளும் வந்துட்டு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த 2025 பிறக்கும் நேரத்தில் உள்ள வான்மண்டலத்தில் உள்ள கிரக அமைப்புகளை வச்சு கோச்சார பலன் எந்த அளவுக்கு இவர்களுக்கு நல்ல விஷயத்த, கெடுதலான விஷயத்த, பூர்வீகம் சார்ந்து, உடலாரோக்கியம் சார்ந்து என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்ல விஷயம்னா மகிழ்ச்சி, ப்ராப்ளம் அப்படின்னும் போது அது வந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளை பார்க்கறது வந்து மீன லக்னம் அல்லது மீன ராசி அப்படின்னு பேர். மீன லக்னம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் 2025 ஜனவரி 1 பிறக்கும் காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா லக்னத்திலே ராகு இருக்கும். லக்னாதிபதி 3ல் இருப்பார், 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 3ல் இருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் ஒரே மாதிரியான அமைப்பு. அப்போ கன்னி லக்னம் எடுத்தாலையும் லக்னாதிபதி 3ல் இருப்பார், 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 3ல். அதே போல் மீன லக்னத்துக்கு எடுத்தாலையும் லக்னாதிபதி 3ல், அதே போல் 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 3ல் அப்படின்னு பேர். அப்போது இது வக்ரமாகி லக்னாதிபதி 3ல் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதே போல் 4க்கும் 7க்கும் உரியவர் வந்து தன் வீட்டுக்கு 3ல், 4க்குரியவன் வந்து தன் வீட்டுக்கு 6ல், 7க்குரியவன் வந்து தன் வீட்டுக்கு 3ல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி குடும்பாதிபதி வந்துட்டு நீசப்பட்டு உட்கார்றாரு. வருடத்தின் ஆரம்பத்திலே வந்துட்டு செவ்வாய் பகவான் நீசமாகி வக்ரமாகி உட்கார்றது ஒரு அமைப்பு. அதே போல் 3க்கும் 8க்குரியவன் போய் விரயத்தில் உட்கார்றது நல்லது, விரையாதிபதி விரயத்திலே இருக்கிறது நல்லது. அதே போல் வந்துட்டு இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி வந்து தன் வீட்டுக்கு 6ல் போய் மறைகிறதும். அடுத்து சந்திர பகவான் சூரிய பகவான், அதாவது பஞ்சமாதிபதி 6ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி 10ல் போய் உட்கார்றது 1, ரெண்டாவது பஞ்சமாதிபதி 10ல் இருக்கிறது 1. இதெல்லாமே வந்து என்ன மாதிரியான பலன்களை இந்த 2025 மீன லக்னம் மீன ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லக்னாதிபதி. எப்போவுமே வந்து லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். லக்னாதிபதி வந்து 3, 6, 8, 12க்கு போகக்கூடாது. லக்னாதிபதி வந்து 3ல் போய் உட்கார்றது. அப்போ இவர் வந்துட்டு கொஞ்சம் பலம் இழக்கிறாருன்னு பேர். பகை வீடு ஏறுகிறார், அதாவது சுக்கிரனுடைய வீடு ஏறுகிறார். அப்போது எல்லா விஷயத்துக்கும் பயப்படுறது. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் இந்த மீன லக்னம் மீன ராசிக்காரங்க வந்துட்டு பகை வீட்டில் இருக்கிறதால, இப்போ நம்ம வீட்டில் நம்ம தான் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கலாம், யார் வந்தாலும் கால் மேல் கால் போட்டு பேசலாம். நம்ம போய் உட்காந்துக்கிறது எதிராளியோட வீடு, கூட யாரும் இல்லை, தனித்த குரு போய் அவங்க உட்காந்துருக்காருன்னும் போது ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இனம் புரியாத பயம் இவர்களுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னாலே வந்து ஒரு பயம்ன்றது வந்துகிட்டே தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி இவங்களாவது வந்து நல்லா இருக்கணும். இவரும் வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீசப்பட்டு வக்ரமாகி நீசப்பட்டு உட்கார்றாரு அப்படின்ற ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா அவரும் போய் விரயத்தில். அப்போ மீன லக்னம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ 7 சனியில் விரய சனி வேற நடந்துட்டுருக்கு. அப்போ 12ல் சனி அப்படின்னு பேர், விரய சனி. அப்போ விரய சனி அப்படின்னும் போது இவர்களுக்கு தொழில் மூலமாக விரயம். அது எப்படின்னா 6க்குரியவர் வந்து 10ல் உட்கார்றாருல்ல. மீன லக்னம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி சூரிய பகவான் வந்துட்டு 10ஆம் இடம் தனுசில் உட்காரும்போது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ தொழிலுக்காக கடன் வாங்குறது ஆல்ரெடி இப்போ நடந்துட்டு தான் இருக்கும். 2025 தான் இது நடக்கணும்னு இல்லை, ஆல்ரெடி இப்போ நடந்துட்டு இருக்கோம். 2025 இது இன்னும் கடுமையாக நடக்கும். அப்போது தொழிலுக்காக கடன் வாங்குறது, கடன் வாங்கி தொழில் செய்கிறது, இதெல்லாமே வேண்டாம். இப்போதைக்கு வந்துட்டு கொஞ்சம் கடன் வாங்குறத கண்ட்ரோல் பண்ணுங்கள். கடன் வாங்குறதா இருந்தால் ஒரு இடம் வாங்கிடுங்க, ஒரு வீடு கட்டிடுங்க, ஒரு கார் வாங்கிடுங்க. லோன் போட்டு இடம் வாங்கினேன், லோன் போட்டு வீடு கட்டினேன், லோன் போட்டு கார் வாங்கின்ற மாதிரி கடனை வந்து பண்ணிக்கோங்க. ஆனால் சுப விரயமாக செஞ்சு வச்சுக்கோங்க. தொழிலில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம்.
இப்போதைக்கு தொழில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது விரயம்தான் ஆகும். சரிங்களா? ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்து 10ஆம் அதிபதி வந்து தன் வீட்டுக்கு 6ல் போய் மறையிறாரு. அப்போ மறுபடியும் என்ன செய்யணும்? வாங்கிய கடனுக்காக தொழிலை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் கடனை கட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் லாபமெல்லாம் இதில் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இல்லை மீன லக்னம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும். அதே போல் பஞ்சமாதிபதி 10ல் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். தாக்கு பிடிக்கும், ஆனால் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியாது. இதாவது தொழிலுக்காக நகை அடகு வைக்கிறது இதெல்லாமே வரும். நகையை விற்று ஒரு விஷயம் செஞ்சேன், நகையை அடகு வச்சு ஒரு விஷயம் செஞ்சேன், தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் வரும். இதில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு இதில் எல்லாமே இந்த 2025 பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பங்கு வர்த்தகம், அதாவது பார்த்திங்கன்னா வருட பிறப்பின் போதே வந்து குரு பகவான் வக்ரமாகி இருக்கிறதால ஷேர் மார்க்கெட்ன்றது வந்து யாராலையும் இந்த வருஷம் 2025 பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, கணிக்க முடியாது. ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறையவே இருக்கும். நல்ல பீக்கில் போகும் அப்படின்னு சொல்கிறது வந்து திடீர் சரிவை சந்திக்கும். அதே போல் 2025 பிறக்கிறதுக்கு ஒரு வாரம் 10 நாள், 2025 பிறக்கிறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் அலை அல்லது சுனாமி இந்த மாதிரியான விஷயத்தால் வந்துட்டு இலங்கை பாதிக்கப்பட போகிறது. அதில் வந்து குறிப்பாக ஒரு பகுதியை மட்டும், அதாவது முருகர் வாழ்ந்த அந்த ஒரு இடத்தை தவிர மீது அனைத்து இடங்களும் வந்துட்டு பாதிக்கப்பட போகிறது. அதனால் வந்துட்டு 2025 ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பொருளாதாரன்றது வந்து ரொம்ப ஏற்ற இறக்கங்களை வந்து அளிக்க போகிறது. அதனால் குருவோட வீடு மீன லக்னம் மீன ராசிக்காரங்க வந்து யார் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது வந்து 2025 பொறுத்த வரைக்கும் சரியாக யாராலையுமே கணிக்க முடியாது. அதனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இல்லை இந்த வருஷம் முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கோங்க மீன லக்னம் மீன ராசிக்காரங்க மட்டும். ஸோ அதே போல் செவ்வாய் பகவான் வந்துட்டு நீசப்பட்டு கடல், அதாவது கடகத்தில் போய் உட்காந்துருப்பார். அப்போ செவ்வாய் அப்படின்னும் போது கடல் அப்படின்னும் போது அங்கே நீசமாகி வக்ரமாகும் போது கடலில் ஏற்படும் அந்த எரிமலை வெடிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ செவ்வாய்னாலே நெருப்பு, செவ்வாய்னாலே பூகம்பம், அப்போ அந்த இடத்துல ஏற்பட நிலநடுக்கம் அல்லது எரிமலை குழம்பு, இதனால் வந்து ஒரு சுனாமி அப்படின்றது வந்து இந்த வருட பிறப்பிலே வந்து பிறக்கும் போதே ஒரு வாரம் 10 நாள் இருக்கும்போதே இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ கிட்டத்தட்ட டிசம்பர் 25 டிசம்பர் 30 அந்த ஒரு வார காலகட்டத்திலேயே வந்து மிகப்பெரிய மாற்றங்களை வந்து இந்த பூமி காணப்போகிறது. அதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது வந்துட்டு இலங்கை சொல்லலாம். சரிங்களா? அதனால் தென் தமிழகம் இதெல்லாமே பாதிக்கப்பட போகும். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க. அதே போல் இது வந்து ஜென்ரல். மீன லக்னம் மீன ராசிக்கு வந்துட்டு 7ஆம் அதிபதியை நம்ம பார்க்கணும். லக்னாதிபதி 3ல் இருந்தாலும் 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 3ல் போனாலுமே வந்துட்டு இந்த களத்திரஸ்தானம் அப்படின்றது பாதிக்கப்படும். அப்போ நார்மலாகவே வந்துட்டு இந்த மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த 4 ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு 7ஆம் இடம் வந்து எப்பவுமே பாதகமாக தான் இருக்கும், பகையாக தான் இருக்கும். இப்போ மிதுனத்துக்கு 7ஆம் இடம் தனுசு பாதகம், கன்னிக்கு 7ஆம் இடம் மீனம் பாதகம், மீனத்துக்கு 7ஆம் இடம் வந்து கன்னி பாதகம். இந்த மாதிரி 7ஆம் இடம் வந்து இவர்களுக்கு பாதகமாக வரதால உறவுகள் வகையில் வந்து நண்பர்களாகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும், இந்த உறவுகள் எல்லாமே வந்து கெடும். 2025 பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 2 வீட்டுக்கும் வந்து லக்னாதிபதி 3ல் இருக்கிறதும் 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 3ல் இருக்கிறதும் இது வந்து பாதகத்தை தான் செய்யுது அப்படின்னு பேர். அதே போல் பெண்கள் ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் வந்து நீசப்பட்டு உட்காரதால அவங்க வந்துட்டு திருமணமான பெண்களாக இருந்தால் மாங்கல்யத்தில் வந்துட்டு பவளம் சேர்த்துக்கிறது நல்லது. திருமணம் ஆகலை அப்படின்னும் போது அவங்க வந்து பவளம் வந்துட்டு ஏதாவது மோதிரமாகவோ ஒரிஜினல் பவளம், அதாவது சர்டிஃபிகேட்டோட வரும் அந்த பவளம், அதாவது நகைக்கடையில் இருக்கிறதெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லை, 100 ரூபா 150 ரூபா இல்லை 1000 ரூபாய் கூட விற்பாங்க, அதெல்லாம் தவறான ஒரு பவளம். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டோடு வரும். அது வந்து பெண்கள் வந்து பவளம் அணிஞ்சிக்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து 2025 இவர்களை வந்து நல்ல ஒரு வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும். ரத்தத்தில் வந்து இவர்களுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் வராது. ரத்தம் சார்ந்த இஷ்யூ உண்டு. ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின், ரெட் பிளட் செல்ஸ் கம்மி, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இவர்களுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 10ஆம் அதிபதி வக்ரமாகி தன் வீட்டுக்கு 6லேயும் 3லேயும் மறையிறது ஒரு அமைப்பு சொல்லியாச்சு. அடுத்து சுக்கிர பகவான் பார்த்தாச்சு. சுக்கிரன் வந்து 3க்கும் 8க்கும் உரியவர். 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வந்துட்டு 12ல் போகிறது நல்ல விஷயம்தான். 3, 6, 8, 12 வந்து துர்ஸ்தானங்கள். அப்போ மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் அதிபதி சுக்கிர பகவான், 8ஆம் அதிபதி சுக்கிர பகவான், இவர் போய் 12ல் போய் உட்கார்றது நல்ல விஷயம்தான். அதனால் வந்து இவருக்கு தேவையில்லாத பழிச்சொல் கெட்ட பேர் அவமானங்களோ இல்லாட்டி தேவையில்லாத விபத்து, வண்டி வாகனங்கள் ஏற்படுற விபத்துகளோ வந்து இவர்களுக்கு வராது. அதனால் ஏற்படுற விரயங்கள் இவர்களுக்கு இல்லை. இவர்கள் வந்து தொழில் மூலமாக வர்ற விரயத்தை மட்டும் பார்த்தோம்னா தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடாது, அதில் மட்டும் உஷாராக இருந்தால் போதும். ஷேர் மார்க்கெட்டில் உஷாராக இருந்தால் போதும். பஞ்சமாதிபதி 10ல் இருக்கிறது நல்ல அமைப்பு தான், அது ஒன்றும் குறையில்லை. அப்போ திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து 7க்குரியவன் தன் வீட்டுக்கு 3ல் போகிறதால திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்ந்துக்கிட்டிங்கன்னா மீன லக்னம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதகங்கள் கிடையாது. இதில்
லக்னத்திலே ராகு இருக்கிறது, 7ல் கேது இருக்கிறதும் திருமண வாழ்க்கையை தான் பாதிக்கும். அப்போது மீன லக்னம் மீன ராசி ஆகி யாருக்கு இன்னைக்கு ராகு திசை நடக்குதோ அல்லது கேது திசை நடக்குதோ அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள், விட்டு கொடுத்து போகிற தன்மை இல்லாத ஒரு சூழலில் இப்போ மீன லக்னம் மீன ராசிக்காரர்கள் லக்னத்திலே ராகு இருக்கிறதால அவங்க சொல்கிறத தான் எல்லாரும் கேட்கணும், யார் சொல்கிறதையும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல். ரெண்டாவது, காலபுருஷன் அப்படின்னு பார்க்கும்போது ராகு வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசியில் தான் இருக்குது. அதே போல் செவ்வாயும் நீர் ராசி, ராகும் நீர் ராசி, இது ரெண்டுமே வெடி விபத்துன்னு பேர். அப்போ பூமியில் வந்து பிரளயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஸ்டார்டிங்கே இந்த 2025 ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பிரளயத்தோடு தான் இருக்கும். ஸோ ஓகே, இது எல்லாமே இதிலிருந்து உங்களை எல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா முருகர் வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரும். மீன லக்னம் மீன ராசிக்காரங்க, நீங்கள் சக்ஸஸ் பண்ணால் முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.